Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுரைக்காய் கூட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துறலாம். 3/4 கப் துவரம் பருப்பை தண்ணியில நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதுல சேர்த்துறலாம். பாருங்க, இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த சுரைக்காயோட தோலை நீக்கி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த பருப்பு நல்லாவே குக் ஆகியாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த சுரைக்காவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி எடுத்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த சுரைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். இந்த சுரைக்காய் நல்லா வேகட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துடலாம். கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சுரைக்காய் நல்லாவே குக் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்திருந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இடையில நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். 5 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லாவே வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையா சாப்பிடுங்க. நன்றி.